வணக்கம் நேர்களே, தஞ்சா சமையல் சந்தோஷினி. வாங்க, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை வச்சு கதம்ப சட்னி அரைக்கலாம். சூப்பராக இருக்கும். தேவையான பொருட்கள்: தேங்காய் எடுத்திருக்கேன், இந்த பெருங்காயத்தை நம்ம வறுத்து வச்சுருக்கேன், உப்பு, புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கேன். புளி வச்சாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூடவே வைக்கலாம். இந்த அளவுக்கு புளி வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது மிளகாய், இதெல்லாம் நம்ம வதக்கிடலாம். லேசாக வதக்கிடலாம். வாங்க, அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம உளுந்தை போட்டுடலாம். கடலைப்பருப்பு போட்டுடலாம். மிளகாயும் போட்டுடலாங்க. இப்போ நம்ம தேங்காயை போட்டுடலாங்க. புளியை நம்ம போட்டுடலாம். உப்பு, பெருங்காயம், வறுத்த பெருங்காயங்க, இதெல்லாம் நம்ம வதக்கலாம் நல்லா. இப்போ நம்ம எல்லா இலையும் போட்டுடலாங்க. புதினா போட்டுடலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி லேசாக ஒரு வதக்கினா போதுங்க. ரொம்ப வதக்கக்கூடாது. அதில் உள்ள சத்து போயிடும். லேசாக இந்த சூட்லேயே கொஞ்சம் லேசாக வதக்கிடலாம். உப்பெல்லாம் சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆறினோன்னா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. சூப்பராக இருக்கும் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.